ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹாக் ரோஸ்டிங் அப்படிங்கிற போமோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த போம் யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெட் ஹியூக்ஸ் தான் எழுதியிருக்காரு. இவர் வந்து 17th ஆகஸ்ட் 1930 பிறந்திருக்கிறாரு. இங்கிலீஷ் போயட், டிரான்ஸ்லேட்டர். இவரை வந்து சில்ட்ரன் ரைட்டர் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இவங்களோட ஒய்ஃப் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமஸான ரைட்டர் சில்வியா பிளாத். இவங்களோட ஒய்ஃப் வந்து சில்வியா பிளாத் தான். இவங்க வந்து பொயட் லாரியேட்டாக இருந்திருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1984 வந்து பொயட் லாரியேட்டாக இருந்திருக்காங்க. அப்புறம் 28 அக்டோபர் 1998 வந்து இறந்துருக்குறாங்க. இந்த போம் வந்து ஒரு அனிமல் போம்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஹாக் ரோஸ்டிங் அப்படின்னா, ஹாக் அப்படின்னா ஒரு பேர்டு தானே, அதனால அனிமல் போம்னு சொல்கிறாங்க. இது வந்து 1960 வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. இது எந்த பொயட்ரி கலெக்ஷனில் பப்ளிஷ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூப்ரிக்கல் அப்படிங்கிற போம் கலெக்ஷனில் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. இதில் வந்து 6 ஸ்டான்சாஸ் இருக்குது. ஈச் ஸ்டான்சாலையுமே 4 லைன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஹாக் ரோஸ்டிங்கில் வந்து ஐ அப்படின்னு ரெஃபர் பண்ணுறது எல்லாமே அந்த ஹாக்கை தான். அதாவது வந்து இது ஃபஸ்ட்டு பர்சன் நரேட்டிவ் போம். ஃபஸ்ட் பர்சன் நரேட்டிவ் போம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த போமை வந்து நரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இந்த ஹாக் தான் நமக்கு வந்து இந்த போமை வந்து ரீடர்ஸ் ஆகிய நமக்கு வந்து நரேட் பண்ணுது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஹாக் வந்து ஒரு டாலான இருக்கிற ட்ரீயில் வந்து டாப்பில் வந்து உட்காந்துட்ருக்கான். அது வந்து டாப்பில் உட்காந்துட்டு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணை வந்து 2 கண்ணையுமே மூடி இருக்கு. அது வந்து ஆனால் தூங்கலை, எந்த ஒரு ஒரீஸ்லேயுமே இல்லை. அது வந்து கவலையிலையும் இல்லை, ஆனால் அது கண்ணை மூடிட்டு இருக்கு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து மெடிடேட் பண்ணிகிட்டு இருக்கு. ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாகவும் மெடிடேட் பண்ணிகிட்டு இருக்கு. டீப் மெடிடேஷனில் இருக்குது. இது எதுக்காக அந்த லாங்கான ட்ரீயில் டாப்பில் உட்காந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து உள்ள ஹேபிடேட்ஸ், அதாவது எந்தெந்த அனிமல் என்னென்ன பண்ணுது, எந்த அனிமலை வந்து இன்றைக்கி நம்ம ஃபுட் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்கான். அது என்ன பண்ணுது அப்படின்னா, அதோட பவரை வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. எதை டிஸ்கிரைப் பண்ணுது? ஒரு ஷார்ப்பான பார்க்கையும் அதோட ஷார்ப்பான க்ளாஸையும் வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. பார்க் அப்படின்னா அது வாயில் வந்து ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா, அதையும் அதோட காலோட நகங்கள் எல்லாமே வந்து ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே வந்து டிஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கு. அது வந்து தூக்கத்தில் இருந்தாலும் கூட, அந்த ஹாக் வந்து மெடிடேஷனில் இருந்தாலுமே அதோட ப்ரே வந்துச்சு அப்படின்னா, அதோட இரை வந்துச்சுன்னா அது பர்ஃபெக்டாக கொன்றும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஏன்னா அது ப்ரேயை வந்து அது ஈஸியாக அதால் வேட்டையாட முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்லுது. அப்புறம் அது என்ன சொல்லுது அப்படின்னா, நான் உட்காந்துருக்கிறது வந்து ஒரு லாங்கான டாலான ட்ரீ. அது ரொம்ப உயரமாக இருக்குது. அதில் இருந்து நான் வந்து இந்த ஃபாரஸ்ட் எல்லாம் பார்ப்பேன். அந்த ஹேபிடேட்ஸ்லாம் என்னென்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுது. நம்ம ஏரை வந்து, அதாவது காற்றை வந்து பயோண்ட் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா அது காற்றுல பறக்கும்போது அந்த காற்று கூட இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த காற்று கூட இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அந்த காற்றை வச்சு வந்து இது இன்னும் கொஞ்சம் கூட ஹையர் அண்ட் ஹையராக வந்து பறக்கும். வின்டர் சீசனில் வந்து நம்ம ஹாக் வந்து ஹையர் அண்ட் ஹையராக பறக்குதான். அப்போ அந்த சன்ரைஸ்லாம் இருக்குல்ல, அந்த சன்ரைஸ் வந்து இதுக்கு வந்து ஒரு வார்ம்த் கொடுக்குதான். அதாவது குளிருக்கு எதமாக அந்த சன்ரைஸ் வந்து இது மேலே படும்போது அதுக்கு ரொம்பவே ஒரு வார்ம்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, காடு க்ரியேட் பண்ண எல்லா ஒரு க்ரியேஷனுமே இதோட சஃபஸ்டிகேஷனுக்காக தான். அதாவது இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும், இந்த ஹாக்குக்காக தான் எல்லாத்தையுமே, இந்த என்விரான்மெண்ட்டு, நேச்சர் எல்லாத்தையுமே கடவுள் வந்து கிரியேட் பண்ணது இதோட ப்ளஷருக்காகவும் இதோட சேக்குக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இந்த ஹாக் வந்து சுப்பீரியராக, எதோட சுப்பீரியர் அப்படின்னா, இந்த வேர்ல்டுலே கடவுள் கிரியேட் பண்ணதுலே இந்த ஹாக் தான் சுப்பீரியர் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்லுது. அகெயின் இது என்ன சொல்லுது அப்படின்னா, இதோட பார்க்கையும் அந்த ஃபூட், அதாவது அந்த ஃபூட்டை வந்து, ஃபூட்னா அதோட பாதத்தை வச்சு அந்த மரக்கலையை வந்து அது எவ்வளோ அழுத்தி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக திரும்பியும் சொல்லுது. காட் கிரியேட், அதாவது கடவுள் வந்து அதோட ஃபெதர்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த ஃபெதர்ஸு, இதோட ஃபீட்டு எல்லாமே மோர் பவர்ஃபுல்லாக, எல்லாமே இதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக தான் க்ரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லுது. இவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான பீயிங், அதாவது இவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஹாக்கை வந்து காட் வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்து க்ரியேட் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இமேஜின் பண்ண சொல்லுது. அப்புறம் அந்த ஹாக் வந்து பிலீவ் பண்ணது என்ன அப்படின்னா, இந்த எர்த்து, இந்த ஹெவன் எல்லாத்துலேயுமே சுப்பீரியர் வந்து இதுதான், காடை விட சுப்பீரியர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹெவனுக்கும் எர்த்து, இந்த இதில் எல்லாத்தை விடையுமே இதுதான் சுப்பீரியர் அப்படின்னு சொல்லுது.
இந்த எர்த்ல வந்து ஹாக் வந்து யார் சொல்றதையுமே கேட்காதாம். அதுக்கு என்ன தோணுதோ, அதுக்கு என்ன பண்ணணும்னு இப்போ தோணுதோ, அத மட்டும் தான் பண்ணும். இந்த எர்த் வந்து ஸ்லோவா வந்து ரிவால்வ் ஆகுது. அதாவது நம்ம பூமி வந்து ஸ்லோவா சுத்துதாம். ஆனா இந்த ஹாக் வந்து ஃபாஸ்டரா வந்து பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இந்த பூமிய விட ஹாக் வந்து ரொம்ப கடவுள் வந்து நம்ம இந்த ஹாக்கோட சஃபஸ்டிகேஷனுக்காக தான் எல்லாத்தையும் படைச்சதாகவும், ஹாக் வந்து தன்னை தானே ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன், ஒரு ஹார்ட் ஒர்க்கான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வேர்ல்டுலே அதுதான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்ட்ராங்கான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்குது. இந்த ஆட்டிடியூடோட அது ப்ரே இருக்குல்ல, ப்ரே அப்படின்னா இறைன்னு அர்த்தம். அந்த ஹாக்கோட இறையெல்லாம் வந்து அந்த ஸ்ட்ராங்கான நகத்தை வச்சு கிழிச்சு எரிஞ்சிருமா. அப்புறம் அதோட தலையை வந்து அதால் தனியாக வந்து எடுத்துட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ப்ரௌடாக சொல்லுது. ஆல் பீயிங் அண்டர் மை கண்ட்ரோல். இந்த உலகத்தில் உள்ள எல்லா பீயிங்குமே அதோட கண்ட்ரோல் தானா. அதுதான் ரொம்பவே பவர்ஃபுல்லானதுன்னு திரும்ப திரும்ப சொல்லுது. அது மறுபடியும் என்ன ரிமைண்ட் பண்ணுது அப்படின்னா அந்த ரீடர்ஸ்க்கு அந்த அதாவது காடோட கிரியேஷன் இருக்குல்ல, இந்த வேர்ல்டு என்விரான்மெண்ட்டு எல்லாமே வந்து இதோட ப்ரே. இது வேணும் அப்படின்னா இது வந்து வேட்டையாடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது தானே வந்து இமேஜின் பண்ணிக்குது. அது வந்து வாழணுமா அது சாகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் டிசைட் பண்ணணுமா. ஏன்னா காடை விட பவர்ஃபுல். தனக்கு தான் நான் இப்போ வந்து வாழணுமா இல்லைனா அந்த சாகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாக்கு தான் வந்து முடிவு பண்ணணும். வேற யாருமே முடிவு பண்ண முடியாதுன்னு அதோட பவர்ஃபுல்லான ஆர்கியூமெண்ட்டை வந்து மறுபடியும் வந்து இன்செட் பண்ணுது. ஹாக் வந்து ப்ரௌடாக சொல்லுது. என்ன அப்படின்னா இந்த சூரியனே எனக்கு பின்னாடி தான். நான் வந்து இந்த சூரியனை விட உயரமாக என்னால் பறக்க முடியும். நான் அதுக்கு முன்னாடி வந்து பறப்பேன். இந்த வேர்ல்டை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்னால் மட்டும்தான் முடியும். ஆனால் நான் வந்து இப்போ இந்த வேர்ல்டை வந்து சேஞ்ச் பண்ணலை. நான் சேஞ்ச் பண்ணாததுனால தான் இந்த வேர்ல்டு வந்து இன்னும் சேஞ்ச் ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் வந்து மறுபடியும் அழுத்தி சொல்லுது. எனக்கு வந்து வேணும் அப்படின்னா நான் அதை வந்து வேர்ல்டை சேஞ்ச் பண்ணிக்குவேன். நான் பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் இந்த வேர்ல்டு வந்து சேஞ்ச் ஆகும். அதோட பர்த்து அதோட டெத்து ரெண்டுமே வந்து அது கையில் தான் இருக்கான். டிட் நாட் சேஞ்ச் த வேர்ல்ட் த டே இன் ஹிஸ் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. இவ்வளோதான் இந்த போமோட சம்மரி. அதாவது இந்த போமோட ஃபுல் சம்மரி என்ன அப்படின்னா, அது ஹாக் வந்து எந்த அளவுக்கு தன்னை தானே வந்து பெருமையாக சொல்லிக்குது. அது ஒரு ஹார்ட் ஒர்க்கு, இந்த உலகம் படைச்ச கடவுளை விட அதுதான் மேலே. கடவுள் வந்து அந்த என்விரான்மெண்ட்டு, கிரியேச்சரை எல்லாமே படைச்சது வந்து இதோட சஃபஸ்டிகேஷனுக்காக மட்டும்தான். இதுதான் இந்த வேர்ல்டுலே ரொம்பவே பவர்ஃபுல்லான பீயிங்கு. இது நினச்சா அது வந்து அந்த காட்டில் உள்ள எல்லாத்தையுமே வேட்டையாடலாம். அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான இது அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே வந்து இது சொல்லிக்கிற மாதிரி தான் இந்த போம் இருக்கும். அதனால தான் இது ஒரு அனிமல் போம்னு சொல்கிறோம். சம்மரியில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது போம் நாவலுக்கு சம்மரி வேணும்னா கீழே கேளுங்க. போமோட தீம்ஸ் பார்த்தலாம். என்ன அப்படின்னா பவர், வயலன்ஸ், த டியூவலிட்டி ஆஃப் நேச்சர். இவ்வளோ தான் போமோட மெயினான தீம்ஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.